மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராமர் பார்க்க போகிறோம். கிராமரில் கலர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்ற எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்ப்பா? வெரி குட். கலர்ஃபுல் லாங்குவேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஊட்டியை பற்றின சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? ஊட்டி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குமா? ஊட்டி போயிருக்கீங்களா? சம்மர் வெக்கேஷன் அப்போலாம் ஊட்டி போயிருக்கீங்களா? ஓகே. ஊட்டியை பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஊட்டிக்கு போகிறப்போ அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோடு இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஊட்டியை நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, உதகை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஊட்டியை உதக மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்படி சொல்லுவாங்கப்பா? உதகைன்னு சொல்லுவாங்க, உதக மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரிங்களா? எந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னா, நீலகிரி மலையில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் ஊட்டி எப்படி இருக்குது, ரொம்ப சில்லாக இருக்குது. சம்மரில் கூட எப்படி இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா கிளைமேட்டு. அதனால தான் நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கேருந்து கிளம்பி ஊட்டி கொடைக்கானல்னு போகிறோம். சரிங்களா? அது ஒரு மலையில் அமைந்திருக்கு, நீலகிரி மலையில். இது ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு. சரிங்களா? ஊட்டி அப்படின்றது ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு. இது லேண்ட் லெவல்லேருந்து 7000 ஃபீட்டு எப்படி இருக்குன்னா உயரமாக இருக்கான். சரிங்களா? 7000 ஃபீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது, மலை மேலே தான் இருக்குது. மலை மேலேயும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ஃபீட்டு உயரமாக இருக்குது. நார்மலாக ஒரு மனுஷனோட மேக்ஸிமம் ஹைட்டே 5 அடி 5.5 அடி தான் சொல்லுவாங்க. 5 ஃபீட் 5.5 ஃபீட் அப்படியும் மேலே போனோம்னா 6 ஃபீட் இருப்பாங்க ஒரு மனுஷங்க. அதுதான் ஒரு மனுஷனுடைய அதிகபட்ச வளர்ச்சியே. சரிங்களா? அப்போ 5 ஃபீட் அப்படின்னாவே நம்ம நார்மலாக உங்கள் மம்மி டேடிலாம் எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அந்த ஹைட்டு. அப்போ 7000 ஃபீட்டு 7000 அடி அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, 7000 அடி அப்படின்னா அது எவ்வளோ உயரமாக இருக்கும்னு. ஸோ அதனால தான் அது எப்படி இருக்குது, அந்த பிளேஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையெல்லாம் பார்க்குறப்போ பிரிட்டிஷ் பீப்புளெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நம்மளை ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஊட்டி தான் நமக்கு கேபிட்டலாக இருந்துச்சான். கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைநகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்த மாதிரி. ஓகே. ஊட்டியில் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோஸ் கார்டன் அப்படின்றது தான். சரிங்களா? நம்மளால் நேராக இப்போ போக முடியாட்டினாலும் நம்ம என்ன பண்ணலாம், இமேஜினேஷன்லேயே ஊட்டிக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். சரிங்களா? இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான் இந்த ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கார்டன் எது அப்படின்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ரோஸ் கார்டன் தான். இது என்னது, ஒரு குவிஸ் மாதிரி. சரிங்களா? ஒரு ஜென்ரல் நாலேஜ். இதை நீங்கள் மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பெரிய ரோஸ் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டன் தான் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஊட்டியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஊட்டியில் பிளாஸ்டிக் பேக்ஸு இதெல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, இந்த பாலித்தீன் கவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அங்கே நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் கவர்லாம் நீங்கள் ஊட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. சரிங்களா? நீங்கள் 500, 1000 அப்படின்னு சொல்லி ஃபைன் நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம், க்ளாத் பேக்ஸே எடுத்துகிட்டு போகலாம். அங்கே எல்லாமே துணி பை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ இந்த ரோஸ் கார்டன் இந்தியாவிலே ரொம்ப பெருசு அப்படின்னா இங்கே எவ்வளோ ரோஸ் இருக்கும் அப்படின்னா 2000 வெரைட்டி ரோசஸ் இங்கே இருக்குமா. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள், 2000 இல்லை 20,000 வெரைட்டிஸ். சரிங்களா? எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, 20,000 20,000 வகை ரோஜாப்பூ இந்த ரோஸ் கார்டனில் இருக்குது. அதில் 2800 ரோசஸ் நம்ம ஊர்லேயே விளைஞ்ச ரோசஸ். மீதி இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாமே வேறு வேறு கண்ட்ரிலேருந்து வேறு பிளேசஸ்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, க்ரோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வளர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே இருந்தது 2800 ஸ்பீஷீஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டன் தான் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ரோஸ் கார்டன். சரிங்களா? நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவாப்பா? இதை பார்க்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அழகாக நீங்கள் ஒரு கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ உங்களை சுற்றி ஃபுல்லாக ரோசஸாக இருக்குது. கலர் ரோசஸ், வெரைட்டியாக நிறைய ஸ்பீஷீஸில் ரோசஸ் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப ப்ளசன்ட் ஃபீலாக இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட மைண்டும் என்ன ஆகும், ரிலாக்ஸ்ட் ஆகும். சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ ஊட்டியில் செகண்டாக நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து போக போகிறோம். ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரப்பிரசாதம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தவம் பண்ணி கிடைச்ச ஒரு வரம் மாதிரி, அவ்வளோ ப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விலை மதிக்க முடியாதது இந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றாங்க. ஏன் இதை போய் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நிறைய மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கும். மரம் செடி கொடி இருந்தால் இது ஒரு பெரிய விஷயமா மேம்? எங்கள் வீட்லேயும் மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்கோம், பின்னாடி வச்சுருக்கோம், முன்னாடி வச்சுருக்கோம், சைடில் வச்சுருக்கோம், சின்ன சின்ன மணி பிளான்ட்லாம் வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து வரப்பிரசாதமா அப்படின்னா கண்டிப்பாக வரப்பிரசாதம் தான். சரிங்களா? சின்ன ஒரு செடியாக இருந்தால் கூட சரி, அதுவும் ஒரு வரப்பிரசாதம் தான். மரம் இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாது. ஆனால் இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் ரொம்ப நிறைய பழமையான மரங்கள் எல்லாமே இருக்குமா. 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையான ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே அங்கே இருக்கும், செடிகளுமே இருக்கும். நிறைய ஹெர்பல் ட்ரீஸு, ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். ஹெர்பல் ட்ரீஸ், ஹெர்பல் பிளான்ஸ்னால் என்ன அர்த்தம்? மருத்துவ குணம் மிக்க அப்படின்னு அர்த்தம். மெடிசினல் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? மெடிசினல் பிளான்ஸ்னால் மருத்துவ குணம் மிக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இப்போ துளசிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசி எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம வந்து சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து துளசி சாப்பிடுவோம். நீம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் போக்கும். சரிங்களா? காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே அழகாக கொழுந்து வேப்பிலை இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா சின்னதாக துளுத்துருக்கும். அந்த வேப்பிலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும். எந்த ஒரு இலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மரத்தில் இருந்தோ செடியிலேருந்தோ கொடியிலேருந்தோ பறித்து அப்படியே சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதை என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே அப்படியே கழுவியும் சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா அது இந்த மரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத பூச்சியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லை பெரிய ஒரு பூச்சி புழு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பூச்சி என்ன பண்ணியிருக்கோம்னா குட்டி குட்டி முட்டையாக போட்டிருக்கும். அந்த எக்ஸ் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம அதோடு சாப்பிட்றதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, இன்ஃபெக்ஷன் வருது, ஃபுட் பாய்சன் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்பிளை வந்து குறை சொல்லுவோம். அப்போ ஆப்பிள் வந்து எனக்கு சேர மாட்டேது, சாப்பிட்டப்பெல்லாம் எனக்கு என்ன ஆகுது, ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு. அந்த ஆப்பிளை நம்ம ப்ராப்பராக சாப்பிடல. அப்போ அந்த ஆப்பிளை எடுத்து என்ன பண்ணுவோம், ரன்னிங் வாட்டர்னால் என்ன அர்த்தம், பைப்பை டேப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த டேப்பில் நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அதை சாப்பிடணும். சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி வேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொழுந்து, நல்ல பெரிய வேப்பிலை எடுத்திங்கன்னா ரொம்ப கசக்கும். கொழுந்து வந்து கசக்காது. சரிங்களா? எப்போவுமே கசப்பு தான் நம்ம உடம்புக்கு நல்லது, அதை எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த கொழுந்து வெத்தலை எடுத்துகிட்டு, கொழுந்து வெத்தலை கிடையாது, வேப்பிலையை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிக்கணும். அந்த இலையை நல்லா கழுவிட்டு அதை எடுத்து அழகாக என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த வேப்பிலையோ என்ன பண்ணும், உங்கள் வயிற்றில் இருக்க எல்லா கிருமியுமே அழிச்சிரும், உங்களுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கும். சரிங்களா? ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் 22 ஏக்கர் 22 ஏக்கர் அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா இந்த பொட்டானிக்கல் கார்டன். சரிங்களா? அப்போ இந்த கார்டனை யார் மேம் பார்த்துக்கிறா அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? யார் இந்த கார்டன் இவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது, ரொம்ப 2000 வருஷம் 3000 வருஷம் வந்து பழமையாக ஓல்டாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக பார்த்துக்கணும். அதை யார் பார்த்துக்கிறான்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? இங்கே நிறைய ரேர் ஸ்பீஷீஸாக இருக்கக்கூடிய மூகை செடி அப்படின்னு இருக்குது. மூகை செடி அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு செடி வகை. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய செடிகளும் இருக்குது. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய மரம்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா கோஸ்ட் மாதிரியே தெரியும். அந்த ட்ரீஸ் எல்லாம் கோஸ்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறப்போ மங்கி மாதிரி இருக்கும். அந்த ட்ரீ அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே அது வளர்ந்துருக்கு அந்த விதத்தை பார்க்குறப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இல்லூஷன் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டிசைன்டாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரீஸும் அங்கே வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வந்திருக்கணும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேக் பற்றி பார்க்க போகிறோம். லேக் அப்படின்னா ரிவர் அப்படின்னு அர்த்தம். லேக் அப்படின்னா ஏரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த லேக்கில் வந்து 65 ஏக்கர் வந்து பெருசாக இருக்குமா. ஸோ இதோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 ஏக்கர். ஸோ நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா? இதை யார் இந்த லேக்கை வந்து க்ரியேட் பண்ணா அப்படின்னா ஒரு ஊட்டியில் இருந்த ஒரு கலெக்டர், அவரால் தான் இந்த லேக்கே ஃபஸ்ட்டு உருவாச்சான். சரிங்களா? ஸோ லேக்கெல்லாம் ஒருத்தவங்க உருவாக்க முடியுமா அப்படின்னா நம்மளாக போய் லேக்கை உருவாக்க முடியாது. பட் அங்கே இருந்த லேக்கை என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம்.
சரிங்களா? இப்போ உயகொண்டான் கால்வாயெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஆறு எப்படி இருக்குது, இப்போ சாக்கடையாக டிச்சாக மாறிடுச்சு. சரிங்களா? அதை என்ன பண்ணலாம், நம்ம அழகாக க்ளீன் பண்ணி அதை மறுபடியும் வந்து நார்மல் ரிவராக கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் நம்மளால் நார்மலாக இருக்கிறதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊட்டி கலெக்டரால் பண்ணப்பட்டது தான் இந்த லேக்னா ஏரிப்பா. சரிங்களா? ரிவர்னா ஆறு, லேக்னா ஏரி. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து போட்டில் வந்து செயிலிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நாலேஜோடு ரிலாக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பொட்டானிக்கல் கார்டன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ட்ரீ சூப்பராக இருக்கே, அந்த ட்ரீ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட் செல்ஃபி எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ இங்கே நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதை யார் பார்த்துக்கிறா அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்துக்குது. ஸோ நிறைய ஹெர்பல் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப 2000 இயர்ஸ் 4000 இயர்ஸ் ஓல்டாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்ற ஒரு நாலேஜோடு நீங்கள் அதை போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் போகிறீங்கன்னா அங்கே ரோஸ் கார்டன் போனீங்கன்னா அங்கே 20,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ரோசஸ் வந்து இருக்குது. 20,000 வகை ரோஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு நாலேஜோடு போகணும். அதில் 2800 ரோஸ் நம்ம ஊரில் விளைஞ்சது, மீதி எல்லாமே வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சது அப்படின்ற ஒரு நாலேஜோடு நீங்கள் போய் பார்க்கணும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதோட என்ன முடிஞ்சிருச்சு, நம்ம ஊட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர்ஃபுல் லாங்குவேஜ், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட்டு கம்பேரிட்டிவ் மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பேண்டா மாதிரி எப்படி இருக்குது பாரு, சோம்பேறியாக இருக்குது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பேண்டா வந்து சோம்பேறி கிடையாது, அதோட நேச்சரே அப்படி தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த மில்க் மேன் இஸ் as regular as clockwork. The milkman is as regular as clockwork. milkman அப்படின்னா பால்காரங்க. சரிங்களா? பால்காரங்க எப்படி இருப்பாங்க, காலையில் 7 o'clock வீட்டுக்கு பால் ஊற்றணுன்னா அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு வருவாங்களா, 8 o'clock வருவாங்களா, 9 o'clock வருவாங்களா, ஷார்ப்பாக 7 o'clock வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? வேறு யாரும் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை பெரிய என்ன ஒரு ஒர்க் போனாலும் சரி, அவங்க எல்லாருமே பங்க்சுவலாக இருக்கிறத விட இந்த மாதிரி பால்காரவங்க, பேப்பர்காரவங்களாம் பார்த்துருக்கீங்களா, பேப்பர் மேன், மில்க் மேன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுருவாங்க. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க த மில்க் மேன் இஸ் ஆஸ் ரெகுலர் ஆஸ் கிளாக் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பங்க்சுவலாக கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வேலையை வந்து செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு யூ மஸ்ட் பி ஆஸ் பிஸி ஆஸ் ஆண்ட். நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணுமா, ஆண்ட் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணுமா. எறும்புக்கு வந்து தூக்கமே கிடையாது, எறும்பு வந்து தூங்கவே தூங்காது. சரிங்களா? எறும்பு எப்போவுமே முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ முழிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சும்மாவே இருந்தால் என்ன ஆகும், போர் அடிக்கும். அப்போ எறும்பு எப்போவுமே என்ன பண்ணியிருக்கும், ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும், துருன்னு போயிட்டே இருக்கும். எறும்பு ஒரு இடத்துல நின்று நம்ம பார்த்துருப்போமா, அதுக்கு ஃபுட்டு வேணும்னா மட்டும்தான் வந்து அந்த இடத்துல நிற்கும். மற்ற நேரம் எல்லாமே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளும் எப்படி இருக்கணுமா, ஆண்ட் மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல அமைதியாக உட்காரவே கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு த வாட்டர் இஸ் கோல்ட் ஆஸ் ஐஸ். ஸோ வாட்டர் இப்போ காலையில் மார்கழி மாதம் காலையிலலாம் குளிக்கிறப்போ எப்படி இருக்கும், தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தண்ணி ஐஸ் கட்டியாட்டும் ஜில்லுன்னு இருக்குன்னு அதுதான் சொல்கிறாங்க. த வாட்டர் இஸ் ஆஸ் கோல்ட் ஆஸ் ஐஸ். தண்ணி வந்து ரொம்ப ஐஸாட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு த ட்வின்ஸ் ஆர் ஆஸ் லைக் ஆஸ் பீஸ். த ட்வின்ஸ் ஆர் ஆஸ் லைக் ஆஸ் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்வின்ஸ் 2 பேருமே வந்து எப்படி இருக்காங்க, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ட்வின்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குது. பார்த்த உடனே 2 பேரையுமே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், ட்வின்ஸ் தான். பட் ஆனால் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க, இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க, நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்கள பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்க்குறப்போ யாருன்னே நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்கள தான் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து இருப்பாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா பார்த்த உடனே இவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் ஐடென்டிக்கல்னால் பார்த்தோன்னா அவங்களால நம்மளை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. த ட்வின்ஸ் ஆர் ஆஸ் லைக் ஆஸ் பீஸ். பீஸ்னால் என்ன, பட்டாணி. பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி இன்னொரு பட்டாணி வித்தியாசம் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா, பார்க்கவே முடியாது. எல்லா பட்டாணியும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு த ரிச் மேன் இஸ் greed as fox. ரிச் மேன் ரொம்ப பணக்காரன் எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர். ஸோ வந்து பணக்காரன் எப்படி இருக்கான்னா ரொம்ப ஃபாக்ஸ் மாதிரி ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த ரிச் மேன் இஸ் greed as fox. எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் தென் மணி ரெண்டுமே. தாட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா பணம். இது ரெண்டையுமே ஒரு மனுஷன்தான் கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ஒரு மனுஷன்தான் இந்த ரெண்டு விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயமுமே மனுஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போது உங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து சமைச்சிருக்காங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸே வந்து சமைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்கள் மனசு என்ன சொல்லும்? நல்லா ஃப்ரை பண்ணதான் எடுத்து நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லும். ஆக்சுவலாக ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே உடம்புக்கு என்னது? கேடு தான். எண்ணெயில் பொரிச்சது எல்லாமே உடம்புக்கு கேடு தான். எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல கேடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேடு அப்படின்னா கெட்டது. சரிங்களாப்பா? அது வந்து ஒரு நார்மல் வேர்டு தான். கேடு அப்படின்னா கெடுதல், கெடுதி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ நான் இந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் சாப்பிட்ணும். ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம், கொஞ்சமாக சாப்பிட்லாம். அப்போ குழம்புல இருக்க ஃபிஷ்ஷை நான் நிறைய சாப்பிட்லாம். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் வந்து படிக்க போகிறேன், இங்கிலீஷ் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து விளையாட கூப்பிடுறான், உங்கள் டிவியில் வந்து ஷின்சான் போட்டுட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மைண்டு என்ன சொல்லும்? ஷின்சான் பார்க்க எப்படியாவது போகணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகணும், அப்படி தான் சொல்லும், நாளைக்கு படிச்சுக்கலான்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து இன்றைக்கி ஒர்க்கை இன்றைக்கே முடிக்கணும் அப்படின்னு நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. த ரிச் மேன் இஸ் greed as fox. ஃபாக்ஸ்னால் நரி, நரி மாதிரி பேராசையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த சோல்ஜர் இஸ் as brave as lion. த சோல்ஜர் இஸ், ஒரே ஒரு கரெக்ஷன் பாங்க, த ரிச் மேன் இஸ் as greed as, இங்கே ஒரு as வரும். சரிங்களா? அது வந்து விட்டு போச்சு, டைப் பண்ணுற இடத்துல டைப் எரர் ஆகிடுச்சு. த ரிச் மேன் இஸ் as greed as fox. ஓகே. Next, the soldier is as brave as lion. ஸோ சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களாம்? லயன் மாதிரி ரொம்ப தைரியமாக இருப்பாங்களாம். லயன் வந்து எதுக்காக பயப்படுமா? லயனை பார்த்தாவே நம்ம வந்து பயப்படுவோம். லயன் வந்து பயப்படுமா அப்படின்னா அதுவும் பயப்படும். எதுக்கு பயப்படும்? இப்போ மனுஷங்க நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி அது பயப்படும். ஆனால் லயனோட அந்த பாடி லாங்குவேஜில் தெரியாது. அது நடந்து வரப்போ எப்படி இருக்கும்? நம்ம பயந்து போயிடுவோம், அந்தளவுக்கு இருக்கும் அதோட வாக்கிங் ஸ்டைலே. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சோல்ஜர்ஸ் எப்படி இருப்பாங்க? லயன் மாதிரி பயங்கர பிரேவாக இருப்பாங்க. த சோல்ஜர் இஸ் as brave as lion. ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். த மில்க் மேன் இஸ் as regular as clockwork. ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இந்த பார்ட் கலர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு கம்பேரிட்டிவ் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆண்ட் மாதிரி பிஸியாக எப்போவுமே இருக்கணும், இந்த மாதிரி புத்தர் மாதிரி ஞானமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தான் இது. த மில்க் மேன் இஸ் as regular as clockwork. clockwork மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க? clockwork அப்படின்னா பங்க்சுவலாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, யூ மஸ்ட் பி as busy as ant. ஸோ ant எறும்பு மாதிரி எப்போவுமே எப்படி இருக்கணும்? பிஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த வாட்டர் இஸ் as cold as ice. த வாட்டர் இஸ் as cold as ice. வாட்டர் வந்து ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு, த ட்வின்ஸ் ஆர் as like as peas. த ட்வின்ஸ் ஆர் as like as peas. peas அப்படின்னா பட்டாணி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? க்ரீன் பீஸ் அப்படின்னா பச்சை பட்டாணி, வீட்டிலலாம் செய்வாங்க இல்லைங்களா? அதான். நெக்ஸ்ட்டு, த ரிச் மேன் இஸ் greed as. த ரிச் மேன் இஸ் as greed as fox. த ரிச் மேன் இஸ் as greed as fox. ஸோ நரி மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க? க்ரீடாக இருப்பாங்க. எல்லாம் கிடையாது. ஸோ க்ரீடாக இருக்கிறவங்க மட்டும்தான். சரிங்களா? ஓகே. Next, the soldier is as brave as lion. The soldier is as brave as lion. Soldier அப்படின்னா யார்? மிலிட்ரி மேன். மிலிட்ரி மேன்லாம் எப்படி இருக்காங்க? லயன் மாதிரி பிரேவாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே.
ஸோ இதோட என்ன முடிஞ்சிருச்சுப்பா, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. கிராமரில் கலர்ஃபுல் லாங்குவேஜ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு திருக்குறள் சரிங்களா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறர். நல்லா கவனிக்கணும். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருத்தருக்கு வேறு அணிகலன்கள் எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேர்ள் இருக்கா அப்படின்னா, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கேர்ள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு பாசிட்டிவான விஷயங்களாக நல்லதே பேசுவா, நல்ல விஷயங்களே செய்வா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா சரிங்களா. அதே மாதிரி மற்றவங்க பெரியவங்களை பார்க்குறப்போயோ, நம்மளை விட எல்டர்ஸை பார்க்குறப்போ ரொம்ப மரியாதை கொடுத்து நடந்துப்பா. இப்போ வீட்டிலலாம் நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, இதே பாட்டி தாத்தா கீழே உட்காந்துருந்தாங்க, இல்லை அத்தை மாமா யாராக இருக்கட்டும் கீழே உட்காந்துருந்தாங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மா நீனும் இறங்கி கீழே உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி உட்கார சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு மரியாதை. நம்மளை விட வயசில் பெரியவங்க கீழே உட்காந்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேலே உட்காரக்கூடாது சரிங்களா. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே ஒரு நல்ல பண்பு. ஸோ நம்மளை விட பெரியவங்க தரையில் உட்காந்துருக்காங்களே, கீழே உட்காந்துருக்காங்களே, நம்மளும் கீழே உட்காரணும். அப்போ அவங்க கீழே உட்காந்துருக்கும் போது நம்ம மட்டும் மேலே உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இந்த வயசுலேயே தெரிஞ்சிருந்துருக்கணும் சரிங்களா. இந்த வயசுலேயே நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த கேர்ள் எப்படி இருப்பாள், ரொம்ப அடக்கமாக இருப்பாள், ரொம்ப அமைதியாக, எல்லாருக்குமே கைண்டாக இருப்பாள், எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஸ்வீட்டாக பேசுகிற ஒரு கேர்ளாக இருப்பாள். ஸோ அவளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல பொண்ணுன்னு சொல்லுவோம். அவளுக்கு என்ன தேவையே கிடையாதான், பெரிய ஓர்னமெண்ட்ஸ் எதுவுமே, பெரிய அணிகலன்கள் எதுவுமே தேவையே கிடையாதான். ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தேவையே கிடையாதான், பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லையா. அவகிட்ட இருக்க நல்ல குணம், நல்ல அந்த இனிமையாக பேசுகிற அந்த பண்பு, இதுவே போதும் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க, திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார் சரிங்களா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது சரிங்களா. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இனிமேல் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை விட பெரியவங்க தரையில் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சேர் மேலேயோ சோஃபா மேலேயோ உட்காரக்கூடாது. நீங்களும் என்ன பண்ணணும், அவங்க கூட இறங்கி கீழே உட்காந்துக்கணும். அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ அணிகலன்கள் அப்படின்னாவே ஆர்னமெண்ட்ஸ்னு அர்த்தம். நம்ம காதில் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, தோடு, மூக்கில் குத்துற மூக்குத்தி, கையில் போட்டிருக்க வளையல், நெற்றியில் வைக்கிற நெத்தி சுட்டி, மோதிரம், இதெல்லாமே அணிகலன்கள் தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு? இப்போ சும்மா இருந்த காதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் பெரிய பெரிய நம்ம தோடெல்லாம் போட்டுக்கிறோம், கம்மல்லாம் போட்டுக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நெத்தி நடுவில் பொட்டு வைப்பாங்க. அதை பிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிந்தி அப்படின்னா பொட்டுன்னு அர்த்தம். அதை ஏன் வைக்கிறாங்க கேட்டிருக்கீங்களா? அம்மா காலையில் எழுந்த உடனே இது ஸ்கூலுக்கு வர்ற உடனே பொட்டு வச்சு விடுவாங்க சரிங்களா. ஏன் பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா, பொட்டு வைக்கிறது ஒரு அழகு சரிங்களா. ஒரு கேர்ள் பொட்டு வச்சுருந்தா அழகாக இருப்பாள். ஸோ அப்போ நெத்தி நடுவில் பொட்டு வைக்கிறப்போ அவங்கள யாருமே என்ன பண்ண முடியாதான், அவ்வளவு சீக்கிரமாக மெஸ்மரிசம் பண்ண முடியாது. மெஸ்மரிசம் அப்படின்னா வசியம்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தோடு, காதணி, கம்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் காதில் காது குத்தி ஒரு கம்மல் காதில் போடுறாங்க அப்படின்னா, இந்த காதில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நரம்பு நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகியிருக்குமா சரிங்களா. அந்த காதில் இருக்கக்கூடிய நரம்பு நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகியிருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல கம்மல் போட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓட்டை போடணும். காதில் ஓட்டை போட்டு அங்கே நம்ம கம்மல் போட்டோம் அப்படின்னா, அது நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் ஆகிறத இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுமா. நம்ம மூளை இன்னும் நல்லா வேலை செய்யும். அதோட நம்மளுடைய பார்வை, கண் பார்வை, ஐ சைட்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பொட்டு நம்மளை மற்றவங்க யாரும் நம்மளை வசியம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், காதணி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அந்த காதில் இருக்கக்கூடிய நரம்பு, நம்ம காது குத்துறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பும் நம்மளுடைய மூளையும் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம காது குத்துறப்போ
நம்மளுடைய மூளை நல்லா வேலை செய்யும், ப்ளஸ் நம்மளுடைய கண் பார்வையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெத்தி சுட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஏன் நெத்தி சுட்டி வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அதனால் வந்து தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் வந்து சரியாகுமா. அதாவது நெத்தி சுட்டி நம்ம வச்சோம்னா, இப்போ நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், வந்து சில்லுன்னு இருக்குது, சளி வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம், டஸ்ட்டெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சைனஸ் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த சைனஸ் ப்ராப்ளமை வந்து சரி பண்ணுறது எது அப்படின்னா நெத்தி சுட்டி அப்படின்னு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கழுத்தில் வந்து நெக்லஸ் போடுவோம், இல்லை பெரிய அம்மாலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஆரம்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாடியையும் நம்மளோட ஹெட் இருக்குது பார்த்திங்களா, தலை, அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு பாட்டு தான் வந்து நம்மளுடைய கழுத்து. சரிங்களா? நம்மளுடைய உடம்பையும் தலையையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைக் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் ஒரு கழுத்து. சரிங்களா? அப்போ நம்ம கழுத்தில் வந்து நெக்லஸோ இல்லை ஆரமோ நம்ம போடுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இருக்குமா. சரிங்களா? ஸோ வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், அதுக்காக தான் நெக்லஸ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கையிலலாம் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கினா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கல்யாண பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. காப்பு மாதிரி கிடையாது, காப்புனா வந்து ரிஸ்ட்டு மணிக்கட்டில் போடுறது, நம்ம எல்போக்கு மேலே போட்டிருப்பாங்க, அது பேர் வங்கி அப்படின்வாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியல, உங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது ஏன் போடணும் அப்படின்னா, நம்ம கையில் வந்து அந்த மாதிரி டைட்டாக நம்ம கட்டுறப்போ, கயிறு மாதிரி டைட்டாக, அது வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், அதை நம்ம லூஸாலாம் போட மாட்டோம். இப்போ கழுத்தில் நெக்லஸ் போடுறப்போ அது லூஸாக போடுவோம், ஆனால் அதை நம்ம டைட்டாக போடுறப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பதட்டம், ஏதாவது ஒரு விஷயம் போகிறோம், இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பதட்டம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து அந்த பதட்டத்தை வந்து சரி பண்ணுமா. சரிங்களா? பதட்டத்தை இந்த வங்கி போடுறதுனால நமக்கு அந்த பதட்டம், பயம், படபடப்பு இதெல்லாமே வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதனால் வந்து கேன்சர் வரதும் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி வங்கி போட்டிருக்கவங்களுக்கு கேன்சர் என்னது வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யோசித்து பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இல்லையா. சாதாரண ஒரு ஆர்னமெண்ட், ஒரு ஜுவல்லு, அதை நம்ம போட்டால் நமக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. எப்படி கேன்சர்லாம் வராமல் தடுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிஸ்ட் மணிக்கட்டுக்கும் இந்த எல்போவுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்போ வரைக்கும் இருக்க அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குமா. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காதனால நமக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து வராது, எஸ்பெஷலி விமன்ஸுக்கு வர கேன்சர்ஸ் எல்லாமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வளையல் போட்டால் நம்ம உடம்புல இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிளட் செல் அதெல்லாமே ஓகேவா. ஸோ அதோட உற்பத்தி வந்து அதிகமாகும். சரிங்களா? நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக கிடைக்கும். இம்யூனிட்டி பவர் அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் காதில் கம்மல் போட்டிருந்தோம், கையில் வளையல் போட்டிருந்தோம். இப்போ வங்கி, நெத்தி சுட்டிலாம் நம்ம இப்போல்லாம் போடுறோம் இல்லை. முன்னாடியெல்லாம் அதெல்லாம் நார்மலாக இப்போ நம்ம எப்படி காதில் தோடு போடுறோமோ அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நெத்தி சுட்டி போட்டோம்னா நமக்கு வந்து பயம், பதட்டம்லாம் வராது. அதுக்காக அதை நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் அப்போ அதை போட்டுட்டு வர முடியாது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம இதனால தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மூக்குத்தி பெரியவங்கள்லாம் மூக்குத்தி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ மூக்குத்தி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய குடல், இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க இல்லையா, அந்த குடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த இன்டெஸ்டைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, சாதாரண மூக்குத்தியால் நம்ம இன்டெஸ்டைனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ஆனால் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டிவியில் நிறைய ஆட்ஸை பார்த்து டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். உங்களுடைய இன்டெஸ்டைன் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமா, அப்போ நீங்கள் இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து ஆடெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வாங்கவே கூடாது. சரிங்களாப்பா? ஓகே. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், மூக்குத்தி போட்டால் இன்டெஸ்டைன் ரிலேட்டடாக, பெருங்குடல், சிறுங்குடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொலுசு வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, நார்மலாக நம்ம எல்லாருமே போடக்கூடிய ஒரு யூஸ்வலாக இருக்கக்கூடிய காமனான ஒரு ஆர்னமெண்ட்டு தான். ஸோ கொலுசு அப்படின்னா ஆங்க்லெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கொலுசு போடுறதுனால எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், கால் பிளாடர் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அப்டமன், ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறது பேர் ஸ்டொமக் கிடையாது. சரிங்களா? வெளியில் இருக்க வயிறு வந்து அப்டமன், உள்ளே உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, இறைப்பைன்னு தமிழில் சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஸ்டொமக்கு, வெளியில் இருக்கிறது அப்டமன். சரிங்களா?
அதே மாதிரி சிறுநீரகம், உங்களுடைய கிட்னி எல்லாமே எப்படி இருக்குமா? ஹெல்த்தியாக இருக்குமா? எது போடுறனால? கொலுசு போடுறனால. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்னமெண்ட்ஸை பற்றி படிச்சிருக்கோம். நம்மளுடைய கிராமர் எக்ஸசைஸில் கலர்ஃபுல் லாங்குவேஜஸும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே போட்டோம்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஃபிட்னஸ். அப்போது நம்மளுடைய மனசும் சரியாக இருக்கணும், நம்மளுடைய குணங்களும் நல்லா இருக்கணும். அதை தான் சொல்கிறாரு. அடக்கமான பண்பும் இனிமையான பேச்சு, இது ரெண்டும் தான் வந்து ஒரு பெரிய ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.